Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு க்ளோயிங் பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் வேறு அளவில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறா. ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. இதுலேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டியை கொஞ்சமாக கம்மி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 39க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இமேஜுக்கு மேலே, அதாவது கரெக்டாக அந்த பர்சனுக்கு மேலே கரெக்டாக எரேஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பர்சனுக்கு மேலே மட்டும் எரேஸ் பண்ணுங்கள், சுற்றி அந்த இடத்துல பண்ண தேவையில்லை. அந்த பர்சனுக்கு மேலே கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணுறங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை -100க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். கரெக்டாக வந்து ஒரு 61க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும், குட்டியாக ஒரு ஐக்கான். அந்த எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. இங்கேயே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் ஏற்றிடலாம். ஓகே, சைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது இமேஜ் நான் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ, அதாவது ஃபேஸு, ஹேண்டு, நெக்கு, இந்த 3 இடம் வந்து ஸ்கின் பார்ட்டு. ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். Every minute with the fever dreams, I push my mind to a limit where it needs to be. I work blind, got vision I don't need to see. I'm picking mind over matter, I believe in me. I need to find more hours in the day to breathe. Need to find more power in the way I be. And when my mind turns sour with the painful scenes, I need to scream out loud, I can't stop me. I wanna be the greatest like Rocky. You know I leave them all hating like a hobby. I'm out here making moves like a lobby. And if you ain't with me, it's your loss. See, I got my mind on the facts, I'm a python, grab what I like real fast. Stroke until I have everything I attack, everything that I lack, everything that I want, and I see matter of fact. Cause I'm my own worst enemy. ஓகே, பக்கா வந்து ஸ்கின்னுக்கு மேலே எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பார்ட்டிக்கல் இமேஜை முடிஞ்சளவுக்கு பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணுறேங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இமேஜுக்கு மேலாம் ஒரு சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா
இங்கே ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளிப் ரொட்டேட் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக கரெக்டாக வந்து 1 2 3 தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிங்க. இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ இமேஜை நல்லா பெருசாக்கிக்கலாம் ஓரளவுக்கு. கரெக்டாக அந்த பர்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப பக்கத்தில் வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ அந்த பர்சன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியணும், பார்க்க செம்ம லுக்காகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG அதை ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் PNG கரெக்டாக வந்து மேலே டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலரைஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஸ் அமௌண்ட் வந்து ஒரு 216 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து கரெக்டாக ஒரு 36க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எரேசரை கிளிக் பண்ணுறேங்க. சைஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 47க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த பர்சனும் தெரியணும், அதே சமயத்தில் மேலே இருக்க பட்டர்ஃப்ளையும் பக்காவாக தெரியணும், அண்ட் பட்டர்ஃப்ளை டெக்ஸ்ட்டும் தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணுறேங்க. நீங்கள் ஜஸ்ட் அது மேலே எரேஸ் பண்ண கொஞ்சமாக வந்து அந்த இமேஜ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளையும் தெரிய ஆரம்பிக்கும். மேலே இருக்க பட்டர்ஃப்ளை டெக்ஸ்ட்டும். ஓகே, பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் இப்போ ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக வந்து இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ஃப்ரீ தான். ஓகே, இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, செட்டிங்ஸ் காப்பி ஆகிடுச்சு. இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா பேஸ்ட் த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். பிஃபோர் த இமேஜ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், ஆஃப்டர் த இமேஜ் பார்க்க எவ்வளோ லுக்காக அண்ட் வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், ஸ்கின் கலராக பாருங்களேன். பிஃபோர் எந்த மாதிரி இந்த ஸ்கின் கலரு, இப்போ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த பேக்ரவுண்டு கலரை பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ரொம்ப வேறு லெவலாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணலாமே, ஏன்னா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான். ஸோ லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.
Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic.